ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் வழங்கும். இன்று நாம் ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலில் அரிசி கஞ்சி பானை எப்படி வைப்பதுன்ற விரிவான விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவும் ஹெல்த்தியான கஞ்சி ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம 6 மாதம் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு குளிர்ச்சியான கஞ்சிங்க இது ஒரு வருஷத்துக்கு கூட இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை நாம் இன்றைக்கி சௌராஷ்டிரா மக்கள் செய்யும் முறைப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்காக நாம் இன்றைக்கி ஒரு மண் சட்டி எடுத்துருக்கோம். நாம் பீங்கான் ஜாடி கூட எடுத்துக்கலாம். ஆனால் நாம் இன்றைக்கி இந்த மண்பானையில் தான் அதை செய்ய போகிறோம். முதல்ல நாம் அரிசி கழுவிய தண்ணியை இதில் ஊற்றிக்க போகிறோம். கழுவிய தண்ணியை விட்டுட்டு 2வது கழுவிய தண்ணியை இதில் ஊற்றிக்க போகிறோம். அதனால் இதை நம்ம நல்ல தண்ணியிலே கழுவிக்கலாம். 3 தடவை நல்லா கழுவி முடிச்சாச்சு. இப்போ 2வது தடவை கழுவிட்டுருக்கோம். கழுவி முடித்தோடனே அந்த தண்ணியை இதில் ஊற்ற போகிறோம். மோஸ்ட்டாக சௌராஷ்டிரா மக்கள் வீட்டில் இந்த கஞ்சி கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு குளிர்ச்சியான ஒரு கஞ்சி. அப்புறமா நம்ம எப்போவுமே சாதம் வடிக்கிறது போல் நம்ம சாதம் வடிச்சிட்டுக்கலாம். எவர் சில்வர் பானையிலையோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மண்பானையில் கூட நம்ம சாதம் வடிக்கலாம். நாம் இன்றைக்கி மண்பானையை பயன்படுத்துகிறோம். சாதம் வெந்தப்புறம் நம்ம இந்த எப்பவும் போலயே நம்ம கஞ்சியை வடிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் வெந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாதத்தை வடிக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு மண்பானையில் சாதம் வடிக்கலாம். ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடல் சூட்டை தணிக்கிற ஒரு கஞ்சிங்க. இதில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. சாதம் வடித்து அப்புறமா அந்த கஞ்சி எடுக்கிறோம் இல்லையா, அந்த பாத்திரம் க்ளீனாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நமக்கு கஞ்சியெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அங்கே கஞ்சி ரெடியாக இருக்குது அந்த பாத்திரத்தில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஞ்சி ரெடியாச்சு. இதை நம்ம முன்னாடி அரிசி கழுவி ஒரு பானையில் ஊற்றினோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியோடு சேர்த்து இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மண்பானை ஹோல்டர். இதை நம்ம மண் சட்டி பயன்படுத்தினோம்னா இந்த மாதிரி வைக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். நம்ம வெறும் இதில் வச்சோம்னா அங்கிட்ட இங்கிட்ட ஆடும். அதனால் இந்த மாதிரி வச்சோம்னா ஸ்டெடியாக நிற்கும். இப்போ நம்ம அந்த கஞ்சியை இதில் ஊற்றிக்க போகிறோம். சாதம் வடித்த கஞ்சி சௌராஷ்டிராவில் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டே ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மண்பானையில் வடித்த சாதம் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நாள் ஊற்றி வச்சோம் இல்லையா, அதுதான் அந்த மண் சட்டியில் இருக்குது. இப்போ நம்ம 2வது நாள் அரிசி கழுவிய தண்ணியை ஊற்ற போகிறோம். அதே மாதிரியே கழுவிய தண்ணியை நம்ம கீழே ஊற்றிட்டு அப்புறமா 2வது 3வது கழுவுற தண்ணியை இந்த மாதிரி இந்த பானையில் ஊற்றிக்க போகிறோம். இப்போ இதை மூடி வச்சுட்டு சாதம் வடித்த அப்புறம் அந்த கஞ்சியும் ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் வடித்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை இதில் ஊற்றிக்க போகிறோம். இதில் ஃபெர்மெண்டேஷன், அதாவது நொதித்தல் ப்ராசஸ் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நமக்கு உடம்புல ஜீரணம் நடக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம ஒரு 3 நாள், அதாவது உங்கள் கஞ்சி பானை நீங்கள் என்ன கஞ்சி பானை எடுத்துருக்கீங்களோ அந்த கஞ்சி பானை அளவில் தான் நம்ம இது நிரம்புற வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு நம்ம இந்த சைஸில் இருக்கிறதுனால ஒரு 3 to 5 நாள் வரைக்கும் ஆகும். அரிசி கழுவிய தண்ணி, சாதம் அடித்த கஞ்சி ரெண்டுமே 2 கிளாஸ் இதில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். 3 நாளோ 5 நாளோ ஆன அப்புறம் நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா அந்த கஞ்சி, அதில் இருந்து ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு எடுத்து நம்ம சாதம் வடிக்கிறதுல ஊற்றிட போகிறோம். இந்த மாதிரியே நம்ம டெய்லியும் இந்த மாதிரி ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் தண்ணியை கஞ்சி தண்ணியை இதில் ஊற்றிக்க போகிறோம். இது டெய்லி ரிப்பீட் பண்ணணும். நம்ம இந்த கஞ்சி பானை வச்சோம்னா சாதம் வைக்கும்போது தான் இந்த மாதிரி ஊற்றணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ஊற்றின அப்புறம் நம்ம அரிசி கழுவிய தண்ணியை அதில் ஊற்றிட்டு அப்புறமா அரிசியை வேக வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம கழுவுனோம் இல்லையா அந்த அரிசியை இதில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம அந்த கஞ்சி சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம
கஞ்சியோட தண்ணியை ஊற்றி 2-3 கிளாஸ் கஞ்சி தண்ணியை ஊற்றிட்டு அப்புறமா அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம 5 days பண்ணோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்லேயே நம்ம இப்போவும் கண்டினியூ பண்ண போகிறோம். அதே மாதிரியே அந்த வடித்த கஞ்சியை வந்து சேர்த்துக்கோங்க. இதே மாதிரியே நம்ம டெய்லி சாதம் வடிக்கும்போது இதில் நம்ம வந்து முதல்ல அந்த கஞ்சி தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு அப்புறமா நம்ம வந்து அரிசி கழுவிய தண்ணியும் அப்புறமா சாதம் வடித்த கஞ்சியும் சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த கஞ்சி பண்ண ப்ராசஸை டெய்லி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து சப்போஸ் ஒரு வாரம் ஊருக்கு போகிறோம், இல்லைனா வேறு எங்கேயாவது சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு வாரம் எதுவுமே பண்ண மாட்டோம்னா மேலே ஃபங்கஸ் வந்துடும். அதனால் நம்ம வந்து அதை ஊற்றிட்டு அதை வந்து வெளியே ஊற்றிட்டு நம்ம புதுசாக பண்ண போகிறோம். ஒரு 3 to 5 நாள்னால் அது ஒன்றும் ஆகாது. சப்போஸ் ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா தான் அது வந்து மேலே ஃபங்கஸ் வந்துடும். இப்போ நம்ம இந்த கஞ்சியை வந்து சும்மா கொஞ்சோண்டு உப்பு போட்டு குடிக்கலாம். ரொம்பவும் குளிர்ச்சி. இல்லைன்னா நம்ம வந்து சிறிதளவு தயிர் கூட சேர்த்து மோராக்கி குடிக்கலாம். இது வந்து நமக்கு வயிறு தொந்தரவு எது இருந்தாலும் நல்லா வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கும். இது வந்து சௌராஷ்டிரா மக்கள் முறை பாரம்பரிய கஞ்சி பானை எப்படி வைப்பது என்ற ரெசிபி. நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த முறையில் நம்ம கஞ்சி வச்சு சாப்பிடும்போது இது வந்து ஒன்று சாதம் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது, 2 வந்து சாதம் வந்து ரொம்ப நல்லா வெள்ளையாக இருக்கும், 3வது வந்து இது ரொம்ப குளிர்ச்சி. விதவிதமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வயிற்றில் பசி, நாவில் ருசி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.